ஹalleluya हालेलुया கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். यीशु के नाम से आपको बधाई देते हैं। கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணியாய் பாதுகாத்து வந்தார். पिछले दिनों में प्रभु ने आंखें के पुतले जैसा संभाला है। அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகவே இல்லை. प्रभु का अनुग्रह हमसे कभी अलग नहीं हुआ है। ஹalleluya हालेलुया தேவன் மேல நம்பிக்கையாய் இருங்க. प्रभु के नाम के ऊपर विश्वास कीजिए। அவர் மேல விசுவாசமாய் இருங்க. प्रभु के नाम के ऊपर विश्वास कीजिए। நம்ம ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर अच्छा நம்மை है, அதிகமாய் நேசிக்கிறார். हमसे अधिक प्रेम करते हैं। எந்த சூழலில் நீங்க இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். कोई भी स्थिति में आप होंगे वो परमेश्वर बदलने वाले खुदा है। ஹalleluya हालेलुया தாவீது சொல்லுகிறார், நான் அவரை விசுவாசியாமல் இருந்திருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். वो दाऊद कहता है कि अगर मैं प्रभु से विश्वास नहीं करता तो मैं नाश हो जाता। நான் விசுவாசித்தேன், ஆனதினாலே நான் நன்மைகளை பெற்றேன் என்று சொல்லுகிறார். वो कहता है कि मैंने प्रभु के ऊपर विश्वास किया इसीलिए मैंने भलाई को पाया है। ஹalleluya हालेलुया கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला இந்த है। நாளே தேவன் ஆராதனையிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக आज के दिन भी आराधना आशीष करने के நாம் लिए எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். हम सब प्रार्थना करेंगे। இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் குடும்பமாய் பயபக்தியோடு இருந்து பார்த்து எங்களோடு நீங்களும் ஆராதனை செய்யுங்க. इस वीडियो को आप अपने परिवार के समेत बैठकर ये वीडियो में आप भाग लीजिए। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष நாம் करेंगे। எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். हम सभी अपने आंख बंद करके प्रभु को देखेंगे। அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. प्यारे पिता आपको स्तुति करते हैं प्रभु। சர்வவல்லமையுள்ள பிதாவே, सर्वशक्तिमान पिता, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, आकाश और पृथ्वी का परमेश्वर है प्रभु। எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். हम आपको धन्यवाद करते हैं। கடந்த வாரம் முழுவதும் கண்மணியாய் எங்களை பாதுகாத்தீர். पिछले दिनों में आंखों के पुतले जैसा संभाला है। இந்த நாளிலே நாங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்படியாக ஆராதனை செய்யும்படியாக ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தீர்கள். ஸ்தோத்திரம். और आज के दिन में प्रभु आपको आराधना करने के लिए एक अच्छा मौका को दिया है, इसके लिए धन्यवाद। ஆண்டவரே இந்த வேளையை ஆசீர்வதிங்க. प्रभु इस समय को आशीष कीजिए। ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்ன நிரம்பும்படியாக ஜெபிக்கிறேன். शुरुआत से अंत तक प्रभु आपका उपस्थिति भर जाने दो। பாடல் ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. स्तुति आराधना को आशीष कीजिए। செய்திகளை ஆசீர்வதிங்க. वचन समय को आशीष நம்முடைய कीजिए। கிருபைகளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. आपके अनुग्रह के अंदर सुरक्षा दीजिए। ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். प्रभु आपके हाथों में सौंपते हैं। சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. कलीसिया के लोगों को आप आशीष தூர कीजिए। தூரமாக இருந்த தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. जो दूर दूर से बैठकर प्रभु आपको आराधना करते हैं उन्हें आप आशीष कीजिए। உங்களுடைய பலத்த கரம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும் ஐயா. आपका सामर्थ्य हाथ उनके ऊपर रहने दो। இயேசுவே உங்களுடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. प्रभु आपका अनुग्रह हमारे लिए काफी है। ஆசீர்வதிங்க சுவாமி. आशीष कीजिए स्वामी। தேவனோடு பேசுவீராக. आप हमसे बात कीजिए। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए। தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். लगातार आपका उपस्थिति हमें घेर लेने दो। எங்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே. हमारे लिए आप मारे गए हैं प्रभु। பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தேவகுமாரனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். हमारे लिए स्वर्ग राज्य छोड़कर इस धरती पर उतर कर எங்கள் आए। பாவங்களை சுமந்தீர் ஆண்டவரே. हमारे लिए पापों को उठा लिया। எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தீர் ஆண்டவரே. हमारे अधर्म को आपने सह लिया। எங்கள் சாபத்தை எல்லாம் மாற்றி போட்டீர் ஆண்டவரே. हमारे सारे श्रापों को आपने बदल दिया। எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. हमारे लिए अपने समाधान को आपने दिया है। நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद करते हैं மரித்து प्रभु। மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். मरकर तीसरे दिन जीवित उठा हमारे परमेश्वर को स्तुति करते உம்மை हैं। நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. हम आपको स्मरण करते हैं प्रभु। ரத்தம் சிந்தி மீட்டீர் ஆண்டவரே. आपने लहू को बहाकर हमें रक्षा किया है। நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद करते கோடா हैं। கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. कोटि कोटि स्तुति हो प्रभु। கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். प्रभु की उपस्थिति में सौंपते பெரிய हैं। காரியங்களை தேவன் செய்தருளும். बड़े कार्य को कीजिए प्रभु। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए துதிகளை पिता। நமக்கு நமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव को இயேசுவின் देते हैं। நாமத்தில் வேண்ட செய்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। எங்களோடு தொடர்ந்து நீங்கள் பாடல்களை பாடுங்க. आप हमारे साथ मिलकर आप स्तुति कीजिए। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेंगे। ஆமென். हालेलुया, प्रेज द लॉर्ड। आइए हम परमेश्वर के नाम को महिमा करेंगे। प्रभु हमारे लिए इस धरती पर आकर मरकर तीसरे दिन जीवित उठे हैं। हमें नरक से जाने से प्रभु ने हमें बचाया है। परमेश्वर ने हमसे प्रेम किया, इसी के कारण उस नरक के दंड से परमेश्वर ने हमें बचाया है। प्रभु ने हमें स्वतंत्र किया है। प्रभु ने सारे पापों से परमेश्वर ने हमें छुड़ा लिया है। आज हम परमेश्वर के संतान हैं। प्रभु हमारा पिता है। आइए हम परमेश्वर के नाम को ऊंचा करेंगे। 160 को सॉन्ग नंबर लेंगे। आप प्रभु के नाम को महिमा करना है।
आगे पीछे घेर रखा है, अपना हाथ मुझ पर रखे रखा है। तूने मुझे आगे पीछे घेर रखा है, अपना हाथ मुझ पर रखे रखा है। तेरी आत्मा से भाग कर मैं कहाँ जाऊं, तेरी आत्मा से भाग कर मैं कहाँ जाऊं। तूने मुझे आगे पीछे घेर रखा है, अपना हाथ मुझ पर रखे रखा है। हालेलुया। हम प्रभु की नजरों से हम छिप नहीं सकते। प्रभु का नजर हरदम हमारे साथ है। प्रभु ने हमें धर्मी ठहराया है। हमारे अंदर परमेश्वर का आत्मा वास करता है। हम जो भी काम करते हैं वो प्रभु के सामने हम कार्य को करते हैं, इसलिए हमें हर एक कार्य को ध्यान से करना है। आराधना में जाएंगे। प्रभु सर्वशक्तिमान खुदा है। वो परमेश्वर स्तुतियों के बीच में विराजमान है। आइए हमारे साथ मिलकर प्रभु के नाम को महिमा कीजिए। प्रभु का नाम को हम ऊंचा करेंगे। थैंक यू लॉर्ड। प्रभु हम आपके नाम को ऊंचा करते हैं। प्रभु हम आपके बच्चे हैं परमेश्वर। हम आपके नाम के लिए हम जीते हैं। प्रभु हमारे जीवन से प्रभु आपके नाम महिमा होना है। प्रभु वचन में लिखा है प्रभु आप बढ़ना है परमेश्वर, हमें घटना है प्रभु। थैंक यू होली स्पिरिट। तेरे नाम के लिए जिए हम, तेरे नाम के लिए
नाम को स्तुति कीजिए। प्रभु का नाम आपके जीवन में अद्भुत काम करेगा। यीशु नाम में है चंगाई, यीशु नाम में है रिहाई, यीशु नाम में है सच्चाई, यीशु नाम में है भलाई। तू बढ़े मैं घटूं, मेरे जीवन से महिमा तुझे मिले। तू बढ़े मैं घटूं, मेरे जीवन से महिमा तुझे मिले। तू बढ़े मैं घटूं, मेरे जीवन से महिमा तुझे मिले। तू बढ़े मैं घटूं, मेरे जीवन से महिमा तुझे मिले। थैंक यू जीसस। आपके नाम को ऊंचा करते हैं प्रभु। परमेश्वर को पूरे दिल से बोलिए, प्रभु आप बढ़े, प्रभु हम घटे प्रभु, ताकि हमारे द्वारा प्रभु आपका नाम महिमा होना है प्रभु। लास्ट 2 मिनट परमेश्वर को पूरी तरह से अर्पण के साथ आराधना को करेंगे, अपने हाथों को ऊंचा करके। तू बढ़े मैं घटूं, मेरे जीवन से महिमा तुझे मिले। तू बढ़े मैं घटूं, मेरे जीवन से महिमा तुझे मिले। प्रभु ये सारा आदर महिमा गौरव प्रभु हम आपको ही देते हैं परमेश्वर। यीशु के नाम से मांगते हैं पिता, आमेन। அல்லேலூயா. हालेलुया। இவ்வளவு நேரம் நம் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்தினோம். इतने समय प्रभु को स्तुति आराधना कर कर महिमा किया। உங்கள் வீடுகளில் நீங்க அதிகமாய் தேவனை ஆராதனை செய்யுங்க. आप भी अपने घर में प्रभु को अधिक आराधना कीजिए ஒவ்வொரு நாளிலையும் நீங்கள் காலையில எழும்பி தேவனை மகிமைப்படுத்துங்க. और प्रतिदिन सुबह उठकर प्रभु के नाम को महिमा कीजिए। கர்த்தரை ஆராதனை செய்கிறது, துதிக்கிறது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். प्रभु को स्तुति आराधना करना बहुत आशीष को लेकर आएगा। ஆமென். आमेन। அவர் நல்லவர். प्रभु अच्छा है। நம்முடைய ஆண்டவரை போல ஒருவருமே இல்லை. हमारा प्रभु के जैसा और कोई नहीं அவர் है। உங்களை நேசிக்கிறார். वो आपसे प्रेम करते உங்கள் हैं। சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவன். आपकी स्थिति को बदलने वाला सर्वशक्तिमान है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். अब भी प्रभु के वचन की ओर हम जाएंगे। தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபம் பண்ணுவோம். हम प्रभु के वचन के लिए 1 मिनट प्रार्थना எல்லாரும் करेंगे। கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். हम सभी आंख बंद करके प्रभु को देखेंगे। 2021 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். 2021 साल के पहले हमारा परमेश्वर इस धरती पर उतर कर आए। பாவிகளை நேசித்த தேவன் அவர். पापियों से प्रेम किया हुआ परमेश्वर நம்முடைய பாவத்தை சுமக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். हमारे पापों को उठाने के लिए इस धरती पर आए। ஒருவனும் நீதிமான் இல்லை என்றே வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि कोई भी धर्मी जन नहीं है। எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போய்விட்டார்கள். सारे लोगों ने पाप कर कर बिगड़ गए। ஆகையே தேவனே மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है इसी के कारण प्रभु ही मनुष्य का रूप लेकर इस धरती पर आए। அவர் வந்து நமக்காக நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்காக ரத்தத்தை சிந்து மரித்தார். वो परमेश्वर हमारे कारण इस धरती पर आकर हमारे लिए लहू को बहाकर प्रभु ने मारे गए। மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். मरकर तीसरे दिन जीवित उठे हैं। இன்றைக்கு அந்த தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். आज भी वो परमेश्वर जीवित है। நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார். हम जिनकी आराधना करते हैं वो परमेश्वर जीवित खुदा है। ஒருவேளை நீங்கள் அவர்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். हो सकता है इस समय में आप अपने घर में बैठकर प्रभु को महिमा करते हो। வேதம் சொல்லுகிறது தேவனை
உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि जो परमेश्वर को सच्चे हृदय से पुकारते हैं उनके लिए प्रभु निकट है. அன்பு தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता धन्यवाद करते हैं. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். हम अपने आप को नम्र करके आपके हाथ में सौंपते हैं. உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறதப்பா. आपके वचन में जीवन है प्रभु. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் பேசும் ஆண்டவரே. आप हमें आशीष कर आप बात कीजिए. உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. आपके वचन सुनते ही प्रभु आपके बच्चों को आप छुटकारा दीजिए. இயேசுவின் நாமத்தில் ஆமென். உம்முடைய வசனத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. यीशु के नाम से वचन को आप आशीष करके दीजिए. எங்களை மறைத்து வெளிப்படுவீராக. हमें छिपाकर आप प्रकट हो जाइए. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்கப்பா. यीशु के नाम से आशीष कीजिए पिता. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. ஹalleluya. हालेलुया. ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். वो प्रभु हमें एक दिन भी हाथ नहीं छोड़ेंगे. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். आज के दिन भी प्रभु के वचन को लेंगे. சங்கீத புஸ்தகம் भजन संहिता 51ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். भजन संहिता 51 अध्याय को लेंगे 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். और उसमें 10वां वचन को हम पढ़ेंगे. சங்கீதம் 51 10வது வசனம். भजन संहिता 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். हे परमेश्वर मेरे अंदर शुद्ध मन उत्पन्न कर और मेरे भीतर स्थिर आत्मा नए सिरे से उत्पन्न कर. அல்லேலூயா. हालेलुया. இங்கே தாவீதுக்காரன் பாவம் செய்த பிறகு இந்த 51வது சங்கீதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். और यहाँ पर दाऊद ने जब पाप करने के बाद ये 51 अध्याय को लिखता है. அல்லேலூயா. हालेलुया. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான். वो परमेश्वर के द्वारा चुन लिया गया व्यक्ति அவன் है வாழ்க்கையிலே ஒரு பாவத்தில் விழுந்து விட்டான். और उसके जीवन में एक बार वो पाप में गिर गया. இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். और ये अध्याय पूरा पढ़ेंगे तो आप जान सकते हैं. பாவ ரட்சணியம், பாவத்திலிருந்து மன்னிப்பு அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். और वो पाप क्षमा मांगता है. தேவனே என்னில் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று அவர் வேண்டுதல் செய்கிறார். और वो परमेश्वर से विनती करता है कि प्रभु मेरे अंदर शुद्ध मन उत्पन्न कर. அல்லேலூயா. हालेलुया. தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? और दाऊद के बारे में वचन क्या कहता है? 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா और पहला शामुएल की किताब में 16वां अध्याय को पढ़ेंगे तो 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது और इसमें 18वां वचन में लिखा है தாவீதை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், और दाऊद के बारे में दूसरे जन कहते हैं கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. और वो कहते हैं कि परमेश्वर दाऊद के संग रहते हैं. அல்லேலூயா. हालेलुया. மற்ற ஜனங்கள் அறிந்திருந்தார்கள், और बाकी लोगों ने जान लिया இந்த था தாவீதோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவன் சாட்சி பெற்றான். और वो सारे लोग गवाही कहते हैं कि दाऊद के साथ परमेश्वर रहते हैं. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது पहला शामुएल की किताब में 17वां अध्याय को पढ़ेंगे तो 45வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और 45 वचन में लिखा है இங்கே தாவீதே சொல்லுகிறார், और यहाँ पर दाऊद ही कहते हैं கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். और वो कहता है कि मैं आज परमेश्वर के नाम से मैं आता हूँ. அல்லேலூயா. हालेलुया. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और प्रेरित की किताब में 13वां अध्याय में लिखा है 22வது வசனம் சொல்லுகிறது, और इसमें 22 वचन में लिखा है தேவாதி தேவன் தாவீதை குறித்து சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். और प्रभुओं का प्रभु परमेश्वर दाऊद के बारे में साक्षी देते என் हैं இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று சொல்லி தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். और परमेश्वर कहते हैं कि वो मेरा मन का इच्छा के अनुसार वो बेटा है என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன், और वो मेरा मन की इच्छा के अनुसार वो बेटा है. இப்படிப்பட்ட மனிதன் தான் இன்றைக்கு பாவத்தில் விழுந்து விட்டான். और वैसा मनुष्य ही वो आज पाप में गिर गया. அல்லேலூயா. हालेलुया. தேவ ஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம், परमेश्वर के लोगों हम उद्धार पाए हुए लोग हैं. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் நாம் எல்லாம். हम सभी परमेश्वर के द्वारा चुन लिए गए हैं. இன்றைக்கு தாவீதை போல தேவன் நம்மையும் நேசிக்கிறார். और परमेश्वर दाऊद के समान हमसे भी प्रेम करते हैं. வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனிதனான் பாவத்தில் விழுந்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि वैसा मनुष्य ही वो आज पाप में गिर गया. நம்முடைய வாழ்க்கையிலே கவனம் தேவை என்று வேதம் எச்சரிக்கிறது. और वचन हमें चेतावनी देता है कि हमारे जीवन में भी इस तरह का ऐसा केयरफुली रहना है. இந்த உலகத்தை சுற்றிலும் நம்மளை சுற்றிலும் பாவம் சூழ்ந்திருக்கிறது. और दुनिया भर हमें ऐसा पाप घेरा है. கவனமாக வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और ध्यान से केयरफुली जीना है करके वचन कहता है. அல்லேலூயா. हालेलुया. இறுதி
இருதயத்தில் சுத்தம் வேண்டும். और मन में शुद्ध होना है. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? और यहाँ पर वचन क्या कहता है? அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில और पहला एक मनुष्य के जीवन में தாயின் கருவிலே உருவாகிறது. माता की गर्भ से रचने से पहला முதலாவது அந்த இருதயம் தான் முதலாவது உருவெடுக்கிறது. और पहला जो है वो उसका हृदय ही पहला सृजन होता है. हालेलुया. हालेलुया. அந்த கருவிலே அந்த இருதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது. और माता की गर्भ से वो पहला जो है उसका हृदय सृष्टि होकर उसका जो तड़प होता है. அந்த இருதயத்திலிருந்து தான் மற்ற எல்லா உறுப்புகளும் உருவெடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். और हृदय सृजन होने के बाद ही बाकी सब ऑर्गन्स रचता है. இந்த இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. और हृदय के बारे में वचन कहता है. யோபு புத்தகம் 15வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். और आयub की किताब 15वां अध्याय को पढ़ेंगे तो 12வது வசனம் சொல்லுகிறது. और इसमें 12वां वचन में लिखा है. ஒரு மனிதனின் இருதயம் தான் அவனை வழிநடத்தி செல்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. और वो वचन में लिखा है कि एक मनुष्य का हृदय ही एक मनुष्य का मार्ग दिखाता है. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எது இருதயம் தான் வழிநடத்துகிறது என்று தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. और एक मनुष्य का हृदय ही उसके जीवन को मार्ग दिखाता है. हालेलुया. हालेलुया. நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. हम देखते हैं इजरायली लोगों को எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் கானான் தேசத்திற்குள்ளாய் இவர்களை வழிநடத்தினார். और परमेश्वर ने मिस्र देश से छुड़ाकर कानान के देश की ओर लेकर गए. ஆண்டவர் இவர்களை வழிநடத்தினாலும் கூட और परमेश्वर ने उनको मार्गदर्शन दिया तो भी இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? लेकिन वो इजरायली लोग किस तरह के लोग थे? அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது प्रेरित की किताब में 7वां अध्याय को पढ़ेंगे तो 39வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். और इसमें 39 वचन में लिखा है. தங்கள் இருதயங்களில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. और वचन कहता है कि वो उनके मन जो है मिस्र की ओर फिरा. ஆண்டவர் தான் அவர்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு வழிநடத்துகிறார். और परमेश्वर ही उनको मिस्र से कानान देश की ओर लेकर गए. ஆனால் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? लेकिन वो लोग किस तरह के लोग थे? இவர்களுடைய முகங்களோ கானான் தேசத்தை நோக்கி இருக்கிறது. और उनका मुंह तो कानान की ओर है. அதில் இவருடைய இருதயங்களோ எகிப்துக்கு நேராய் திரும்பி இருந்தது. लेकिन उनका जो मन है वो मिस्र की ओर फिर चुका है. हालेलुया. हालेलुया. எபிரேயர் 4வது அதிகாரம் और इब्रान की किताब में 4 अध्याय 7வது வசனம் சொல்லுகிறது. और 7 वचन में लिखा है. அந்த இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று அங்கு வேதம் தெளிவாய் எச்சரிக்கிறது. और वचन कहता है कि हृदय को कठिन नहीं बनाना है. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செவி சாய்க்க வேண்டும். और परमेश्वर के वचन की ओर हमें अधीन बनना है. இந்த தேவ ஜனங்கள் அடிக்கடி தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினார்கள். ये जो इजरायली लोग जो है परमेश्वर को बार-बार उनको परमेश्वर को दुख देते थे. அதனால ஆண்டவர் சொன்னார், என் வழியை அறியாத ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட்டார். और परमेश्वर ऐसा वेदना करते हैं कि ये लोग जो है मेरे मार्ग को नहीं पहचानते हैं. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து எல்லாரையும் புறப்பட பண்ணினாலும் கூட और परमेश्वर ने मिस्र से सारे लोगों को वहां से निकल कर लेकर आए. ஆனால் கானான் தேசத்திற்குள்ளாய் எல்லாரும் பிரவேசிக்க முடியவில்லை. लेकिन कानान देश में वो सारे लोग प्रवेश नहीं कर पाए. அவருடைய இருதயம் கடினப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. और उन सारे लोगों के मन जो है हठीले हो गए. Praise the Lord. हालेलुया. வேதம் சொல்லுகிறது. எரேமியா புத்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. यिर्मयाह की किताब में 17वां अध्याय को पढ़ेंगे तो 9-10வது வசனம் சொல்லுகிறது. और उसमें 9-10 में लिखा है. ஒரு மனிதனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि एक मनुष्य का जो मन हृदय है वो ही बड़ा बुरा है. மனிதனுடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. और मनुष्य के हृदय के बारे में परमेश्वर कहते हैं. இருதயம் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. और मनुष्य का हृदय ही बहुत बड़ा ऐसे धोखा देने वाला है. Praise the Lord. हालेलुया. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. पहला शमूएल की किताब में 16वां अध्याय को पढ़कर देखिए. 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? और उसमें 7वां वचन में क्या लिखा है? தேவன் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर मन को देखते हैं. அல்லேலூயா. हालेलुया. மனிதன் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். मनुष्य तो बाहर का रूप देखता है. தேவனோ இருதயத்தை திறந்த புஸ்தகத்தை போல் பார்க்கிறார். लेकिन परमेश्वर अपने हृदय को मन को देखते हैं. இந்த தேவ சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, परमेश्वर के वचन को सुनने वाले प्रभु के लोगों, தேவன் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आपके हृदय को देखते हैं. அல்லேலூயா. हालेलूया. அந்த இருதயம் சரியா இருக்க வேண்டும். वो हृदय ठीक से रहना அது है. சுத்த இருதயமாய் இருக்க வேண்டும். वो हृदय के अंदर शुद्ध रहना है. அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். और वे ही केवल आशीष पा सकते हैं. அல்லேலூயா. हालेलूया. நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि हमारी क्रिया के अनुसार प्रतिफल है. தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने अब्राहम को आशीष किया. தேவன் தாவீதை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने दाऊद को आशीष किया. இவர்களுடைய இருதயத்தை தேவன் பார்த்தார். और उन लोगों
के हृदय को परमेश्वर ने देखा இவருடைய இருதயத்துல கர்த்தர் ஒரு சுத்த இருதயத்தை பார்த்தார். और वे लोगों के हृदय के अंदर परमेश्वर ने शुद्ध हृदय को देखा है। சங்கீதம் 73 1வது வசனம் சொல்லுகிறது, और भजन संहिता 73 में पहला वचन लिखा சுத்த है, இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர் கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். और वचन कहता है कि जो शुद्ध मन वाले हैं वे से धन्य लोग हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். और वैसे लोगों के लिए परमेश्वर सचमुच भला இந்த करेंगे। இருதய சுத்த இருதயம் வேண்டும் என்றே வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि मनुष्य के हृदय के अंदर शुद्ध रहना है। அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். और ऐसे इसीलिए वो दाऊद जो है परमेश्वर से वो ऐसी प्रार्थना कर कर कहता है कि मेरे मन के अंदर शुद्ध मन उत्पन्न कर। 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். और पहला तीमुथियुस इसकी किताब में पहला अध्याय को पढ़ेंगे அதில் 5வது வசனம் சொல்லுகிறது, और उसमें 5वां वचन में लिखा है, இந்த சுத்த இருதயத்தில और ये शुद्ध मन में அங்கே பிறக்கிறது அன்பு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. और ये शुद्ध मन से प्रेम उत्पन्न होता है। ஹல்லேலூயா. हालेलुया। நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கிறதுதான் சுத்த அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि आज्ञा का सारांश यह है कि शुद्ध मन और अच्छे विवेक और कपट रहित विश्वास से भरे उत्पन्न होता है। ஆமென். ஒரு हालेलुया। தாய் தகப்பன் தன் பிள்ளை மேல எப்படி நேசம் வைக்கிறார்கள்? और माता पिता अपने बच्चों से किस तरह से प्रेम करते हैं, உண்மையான அன்பு. और सच्चे से प्रेम। ஹல்லேலூயா. हालेलुया। எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காதபடி தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி நேசிக்கிற ஒரு அன்புதான் சுத்த அன்பு. और किसी भी तरह का जो प्रतिफल उनसे नहीं पाते वैसा सच्चे हृदय से वो बच्चों से प्रेम करते हैं। காட்டுல வாழக்கூடிய மிருகங்களை பாருங்க, और जंगल में जीने वाली जानवर को देखिए, அது தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவாய் அன்பு கூர்ந்து அதை காப்பாற்றுகிறது என்று நீங்கள் பாருங்கள். वो भी अपने बच्चों से कितना प्रेम कर कर उनको मदद करता है। இதுதான் உண்மையான அன்பு. और वही केवल ऐसा सच्चा प्रेम है। சுத்த இருதயத்தில் இப்படிப்பட்ட அன்பு பிறக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. और शुद्ध मन में इस तरह का प्रेम उत्पन्न होता है। அதே வசனம் வேதம் சொல்லுகிறது மார்க்கு புத்தகம் 7வது அதிகாரம் और मार्कुस किताब में 7वां अध्याय में लिखा है, 20வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா और उसमें से 20 वचन से आगे पढ़ेंगे तो 23 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. और 23 वचन तक पढ़कर देखिए, மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிற கெட்ட சிந்தையும் துஷ்ட சிந்தைகளும் தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. और मनुष्य के भीतर से जो उत्पन्न जो बाहर आता है वो ही केवल मनुष्य को इसे बुरा करता है। ஹல்லேலூயா. हालेलुया। மனிதனுடைய உள்ளத்திலிருந்து अनेक காரியங்கள் புறப்பட்டு வருகிறது. और मनुष्य के हृदय के अंदर से वो जो आता है वही उसको अशुद्ध करता है। Praise the Lord. हालेलुया। அதுதான் இருதயம் சரியா இருக்க வேண்டும். और इसी के कारण हृदय सच्चा होना है। தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, और दाऊद के बारे में वचन कहता है, இந்த தாவீது பத்சேபாவை பார்த்து அவன் தன் இருதயத்திலே அவன் என்ன செய்கிறான்? அவன் பாவம் செய்கிறான். और वो दाऊद भी क्या करता है कि हृदय से वो ऐसे पाप कर जाता है। அவன் பாவத்தினாலே பாவம் செய்து கடைசியாக விபச்சாரத்தில் விழுகிறான். और उसने पाप कर कर वो जो लास्ट में वो व्यभिचार में गिर जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, वचन क्लियरली कहता है நம் இருதயம் சரியா இருக்க வேண்டும். हमारा हृदय सच्चा शुद्ध होना है। யோபு புத்தகம் 31வது வசனம் சொல்லுகிறது, और आयुब की किताब में 31 अध्याय में लिखा है, 7வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, और उसमें 7 वचन में लिखा है, என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தது உண்டானால் என்று யோபு சொல்லுகிறார். अगर मेरा जो हृदय मेरे आंखों नजर में वो अगर पीछा करेगा तो। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். ரொம்ப கவனமாக இருதயம் இருக்க வேண்டும் என்று அங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और बहुत ध्यान से वो हमारे हृदय रहना है करके वचन कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। கண்கள் பார்க்கும் காட்சியை இருதயத்துக்குள் கொண்டு வந்து விடக் கூடாது. आंखों से हम जो देखते हैं उसे हमें हृदय के अंदर नहीं लाना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் பேராபத்தை கொண்டு வந்து விடும். और वो बहुत बड़ा इसी विपत्ति को लेकर आएगा। ரோமர் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, रोमी की किताब में पहला अध्याय में 21 वचन में लिखा है, உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. और वहाँ पर ऐसे लिखा है कि जो ऐसे एहसास नहीं करते वैसे निर्बुद्धि मन में अंधेरा हो गया है। ஹல்லேலூயா. हालेलुया। உணர்வில்லாத இருதயம் இருளடைகிறது என்று வேதம் சொல்லுகிறது. और जो व्यर्थ विचार करते हैं उनके मन में अंधेरा आ जाता है। 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. और दूसरा तीमुथियुस की किताब में दूसरा अध्याय को पढ़ेंगे, 21வது வசனம் சொல்லுகிறது, और 21 वचन में लिखा है, பாலிய இச்சைகளை விட்டு விலகி தேவனை
சுத்த இருதயத்தோடு தொழுது கொள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और जवानी अभिलाषाओं से भागकर ऐसे शुद्ध मन हमारे मन में उत्पन्न करना है. சுத்த இருதயத்தில் என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? और जो शुद्ध मन के अंदर क्या-क्या रहता है? சமாதானம், விசுவாசம், அன்பு அது பெருகி வரும். और ऐसे विश्वास, समाधान, ऐसे मेल मिलाप अंदर बढ़ती आएगा. ரோமர் புத்தகம் 5:5 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா रोमियो की किताब में 5:5 में पढ़ेंगे तो அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. और वो प्रेम हमें लज्जित नहीं करेगा. காரணம் தேவ ஆவியானவர் மூலம் நமக்குள்ள அந்த அன்பை ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. क्योंकि परमेश्वर का आत्मा के द्वारा हमारे हृदय में प्रेम उंडेला गया है. 1 யோவான் 4:8 சொல்லுகிறது. और पहला यूहन्ना की किताब में 4 अध्याय में लिखा है தேவன் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेमी है. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? हमारा परमेश्वर किस तरह का खुदा அவர் है? அன்புள்ள ஆண்டவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. वो परमेश्वर प्रेमी खुदा है. அவருடைய பேரே அன்புள்ள ஆண்டவர். और उनका नाम ही प्रेम है. அவர் அன்பாகவே இருக்கிறார். और वो परमेश्वर प्रेम से भरा है. அந்த தேவன் நம்ம இருதயத்திலிருந்து நம்மை நடத்த வேண்டும். और वो प्रेम हमारे हृदय से वो चलाते हैं. அந்த அன்பை தேவன் நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. और वो प्रेम हमारे हृदय में प्रभु ने उंडेला है. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, और जो उद्धार पाए हुए लोग, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். हम परमेश्वर के वचन को सुनते हैं. தேவனுடைய அன்பு நமக்குள் இருந்தால் अभी अगर परमेश्वर का प्रेम हमारे अंदर रहेगा, நம்மை வெட்கப்படுத்தாது. हमें लज्जित नहीं करेगा. அதனால வேதம் சொல்லுகிறது, और इसी के कारण वचन कहता है தேவன் நம்மை நடத்த நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். परमेश्वर हमें अगुवाई करने के लिए अर्पण करना है. இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். और हृदय को कठिन नहीं करना है. பொல்லாத காரியங்களை இருதயத்தில் கொண்டு வராதீர்கள். और बुरे ऐसे विचार को हृदय के अंदर नहीं लाना है. சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और शुद्ध मन वाले रहना है करके वचन कहता है. நாம் தேவனை அறிகிறதுக்கு முன்பாக हम परमेश्वर को जानने से पहले நம்மை வழிநடத்தி கொண்டிருந்தது. हमें जो है पाप हमें अगुवाई करता है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்பொழுதோ लेकिन अभी வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். वचन क्लियरली लिखा है कि परमेश्वर में अगुवाई करते हैं. யாக்கோபு புத்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और याकूब की किताब में 3 अध्याय को पढ़ेंगे तो 14வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, और उसमें 14 वचन में लिखा है உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக எந்த ஒரு வைராக்கியமும் கசப்பும் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. और आपके हृदय के अंदर कोई भी तरह का जो कड़वी बात नहीं रहना है. விரோதம், பெருமை இப்படி இருக்கக்கூடாது. और विरोध, घमंड का बात नहीं रहना है. Praise the Lord. हालेलुया. காலையில ஒரு சின்ன பிரச்சனை சாயந்தரமே மறைந்து மன்னிப்பு நாம் சரியாக மாறிவிட வேண்டும். अगर सुबह में ऐसा कुछ वैसे आपके घर में ऐसे झगड़ा रहता है तो शाम तक वो झगड़ा बदल जाना है. ஹல்லேலூயா. हालेलुया. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, यूसुफ के बारे में वचन कहता है தேவன் அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया அவன் உயர்ந்த ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். और वो ऐसे ऊंचा व्यक्ति बन गया. ஒரு காலத்தினுடைய சகோதரர்கள் அவனை விரோதித்தார்கள். और एक समय में उसका जो भाइयों ने उसको विरोध किया அவனை அழிக்க நினைத்தார்கள். और उसे नाश करने के लिए सोचा அவனை கடுமையாக அடித்து அவனை வேதனைப்படுத்தினார்கள். और उसको कठिन रीति से उसको मार कर वेदना किया. துரத்துண்ட நிலைமையில, விற்கப்பட்ட நிலைமையில அவன் யோசேப்பு அந்த ஊரை விட்டு போகிறான். और ये योसेफ जो है ऐसे उसको भागना पड़ा, उसको ऐसे चांदी पैसे के लिए उसको ऐसे बेच दिया. ஹல்லேலூயா. हालेलुया. 22 வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய சகோதரர்களை அவன் பார்க்கிறான். और कम से कम 22 साल के बाद वो अपने भाइयों से भेंट करता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் அந்த யோசேப்பு என்ன செய்கிறான்? लेकिन फिर भी वो यूसुफ क्या करता है 22 வருடங்களுக்கு முன்னாக நடந்த சம்பவங்கள் மனதில வந்தாலும் கூட अगर 22 साल के बाद फिर भी वो जो बीता हुआ बात उसके मन में आया तो भी அவன் அவர்களை பழிவாங்கவில்லை. और उन भाइयों को उसने ऐसे बदला नहीं लिया. அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுத்து அவனை ஆதரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். और फिर भाइयों की जो जरूरत खाना था उनको देकर उनको मदद किया. அவர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். और उनको प्रेम कर कर उनको मदद किया है. ஹல்லேலூயா. हालेलुया. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாமெல்லாம் ஒரு காலத்தில் சத்துருவாய் இருந்தோம் என்றே வேதம் சொல்லுகிறது. हम भी एक समय में परमेश्वर यीशु मसीह के विरोधी थे. ஹல்லேலூயா. हालेलुया. ஒருவரும் நல்லவர்கள் கிடையாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. और वचन कहता है कि हम में से कोई भी अच्छे जन नहीं थे. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் தான் தேவன் அன்பு கூர்ந்தார். और वैसे बच्चों से ही परमेश्वर ने प्रेम रखा. ஹல்லேலூயா. हालेलुया. எந்த ஒரு பகையையும் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கூடாது. कोई भी तरह का कड़वी बात हमारे मन में नहीं रखना है. சுத்த இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. और शुद्ध
शुद्ध मन करके वचन कहता சுத்த है இருதயத்துல உண்மையான அன்பு உங்களுக்குள்ளாய் பிறக்கும். और शुद्ध मन के अंदर सच्चा प्रेम उत्पन्न होता அந்த है அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. और वो प्रेम आपको कभी लज्जित नहीं அந்த करेगा அன்புதான் தேவாதி தேவன். और वो प्रेम ही प्रभु का प्रभु है। இன்றைக்கு அவர்தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். आज वही परमेश्वर चलाते हैं। அல்லேலூயா. हालेलुया। நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது नीति वचन में 22 अध्याय को पढ़ेंगे तो 11வது வசனம் சொல்லுகிறது, और उसमें 11वां वचन में लिखा है சுத்த இருதயத்தில் பிறக்கும் வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि जो मन की शुद्धता से प्रीति रखता है और जिसके वचन मनोहर होते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த இனிமையான வார்த்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. और वो वचन कहता है कि ऐसा मनोहर वचन है அதுல தீமையான வார்த்தை வராது, और उनके वचन में सब बुराई वचन नहीं கெட்ட आएगा வார்த்தை வராது, और बुरा वचन नहीं आएगा பெருமையான வார்த்தைகள் வராது. और घमंड का बात नहीं आएगा। ஆமென். இனிமையான வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है कि मनोहर बात। அல்லேலூயா. हालेलुया। யாக்கோபு 3வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது और याकूब की किताब में 3रा अध्याय को लेंगे तो 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और उसमें 8वां वचन को पढ़कर देखिए நாவை அடக்க ஒருவராலே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि जीभ को कोई भी मनुष्य वश नहीं कर सकता அது விஷம் நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. और उसमें जीभ में से पॉइजन भरा है அதை अடக்க வேண்டும். और उसे हमें वश में कर लेना है। தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். परमेश्वर के लोगों, आपके जीभ से उत्पन्न होने वाला वचन मनोहर रहना है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க விமானத்துல போகும் பொழுது आप अगर विमान में जाएंगे तो நீங்க உள்ள டிக்கெட் எடுத்து விமானத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க விமானி பெண்கள் இருக்கிறாங்க. और वो टिकट लेकर विमान के अंदर जाएंगे तो विमान के अंदर एयर होस्टेस रहते हैं அவர்கள் சிரித்த முகத்தோடு உங்களை வரவேற்பாங்க. और वे जो है ऐसे हंसकर स्माइल के साथ इनवाइट करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த பிளைட்டுக்குள்ள நீங்க போகும்போது ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். आप अगर फ्लाइट के अंदर जाएंगे तो आपके मन के अंदर एक ऐसा समाधान होगा। கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளை அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள். परमेश्वर के लोग हमसे प्रभु ऐसे ही चाहते हैं। நாம் சிரித்த முகத்தோடு நாம் காணப்பட வேண்டும். हम भी हमेशा ऐसे अच्छा मुस्कुराते हुए में रहना है தேவனுடைய அன்பினால் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். और परमेश्वर के प्रेम से भर कर रहना है உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் இருக்க வேண்டும். और आपके मुंह से वचन जो उत्पन्न होने वाला है वो ऐसे मीठा मनोहर बात रहना है யாரையும் தூசித்து கெட்ட வார்த்தைகள் சொல்லி பேசக்கூடாது. और किसी को श्राप देकर बुरा वचन नहीं कहना है। யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரம் और याकूब की किताब में 3रा अध्याय 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. 11वां वचन में लिखा है ஒரு ஊற்று கண்களில் இருந்து இரண்டு விதமான தண்ணீர் புறப்படுவதில்லை. और क्या सोते कि एक ही मुंह से मीठा और खारा जल दोनों निकलता है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய கிராமங்கள்ல கிணறுகள்லாம் இருக்கும். हम गांव में देखेंगे तो बावड़ी रहता है அந்த தண்ணீர் உப்பு தண்ணி இருந்தா உப்பு தண்ணி தான் இருக்கும். और ऐसा खारा पानी रहेगा तो खारा पानी ही आएगा। அல்லேலூயா. हालेलुया। அதுல விட்டா தண்ணி இருந்தா அந்த இனிப்பு தண்ணி தான் இருக்கும். நல்ல டேஸ்டான தண்ணி கிடைக்கும். और ऐसा मीठा रहेगा तो मीठा पानी ही उसमें से उत्पन्न होगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? परमेश्वर हमसे क्या चाहते हैं? நாம் இனிமையான வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். हम भी ऐसे मीठा वचन को हमें बात करना है எந்த சுத்த இருதயத்துல தான் அந்த இனிமையான வார்த்தைகள் வரும். और वो भी वो शुद्ध मन से ही वो ऐसा मीठा वचन उत्पन्न होगा। ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதனை செய்கிறோம். हम रविवार के दिन प्रभु को आराधना करते हैं, வீட்டுக்கு போகிறோம். उसके बाद हम घर पर जाते हैं। வீட்டுக்கு போன பிறகு நம்முடைய வாழ்க்கை வேறு விதமா இருக்கக்கூடாது. हम घर जाने के बाद हमारा जीवन ऐसे बदल जाने वाला नहीं रहना நாம் है। கர்த்தருடைய பக்தி உள்ள பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. हम परमेश्वर के भक्ति जन है करके वचन कहता है। சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 34 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. वचन संहिता 34 पहला वचन में लिखा है நான் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி என்னில் இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். और वो कहता है कि हमेशा प्रभु को स्तुति करने के लिए मेरा मुंह रहेगा எப்பொழுதும் நான் வாயிலிருந்து தேவனை துதித்துக் கொண்டிருப்பேன். और मैं हर समय यहोवा का धन्य कहा रहूंगा। நீங்க சபைக்கு வரும்பொழுதும் தேவனை துதிக்க வேண்டும். आप कलीसिया में आते समय भी प्रभु को स्तुति करना வீட்டுக்கு है போகும்போதும் வீட்டிலையும் தேவனை துதிக்க வேண்டும். और घर जाने के बाद भी आप स्तुति करना है। எப்பவும் உங்கள் வாய் தேவனாய் துதிக்கிற ஒரு வாயாய் இருக்க வேண்டும். हमेशा हर समय में प्रभु को स्तुति करने वाला मुंह आपका रहना உங்களுடைய है। இருதயம் சுத்த இருதயமாய் இருந்தால் अगर आपका हृदय शुद्ध रहेगा तो தீமையான வார்த்தையை நீங்கள் பேச மாட்டீர்கள். आप ऐसे बुराई वचन आप नहीं कहेंगे। கடைசியாக और लास्ट में மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். और मत्ती की किताब में 5वां अध्याय में 8वां वचन
वचन को पढ़ेंगे तो சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். और धन्य है वे जिनके मन शुद्ध है क्योंकि वे परमेश्वर को देखेंगे। யார் தேவனை தரிசிக்க முடியும்? कौन परमेश्वर को देख सकता है? எல்லாரும் ஆசை ஆண்டவரை பார்க்க வேண்டும் और என்று. सभी लोगों का इच्छा है कि हम परमेश्वर को दर्शन पाए। எல்லாரும் பார்க்க முடியாது. हम सभी प्रभु को नहीं देख सकते। அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் अगर हमें परमेश्वर को देखना है சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். और जो मन की शुद्ध है वे ही प्रभु को देख सकते हैं। பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியவே முடியாது. और बिना पवित्रता के परमेश्वर का दर्शन पाना अन्न होना है। அல்லேலூயா. हालेलुया। பணம் பதவி உயர்வுகள் இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து விட முடியும்னா முடியவே முடியாது. अगर पैसा धन संपत्ति को रखकर हम परमेश्वर को देख लेंगे करके आप सोचेंगे तो वो बिल्कुल नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। சுத்த இருதயம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி. और शुद्ध मन ही हमें स्वर्ग राज्य में ले जाने वाला है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். आज हम अर्पण करेंगे। நீங்க கோடி கோடியா பணங்களை சம்பாதித்து வைத்திருந்தாலும் आप चाहे कोटि कोटि आपने पैसा को कमाया होगा, வேண்டிய நிலங்களை வீடுகளை வாங்கி வைத்திருந்தாலும் अगर आपने जरूरत से ज्यादा आपने प्रॉपर्टी को कमाई किया அந்த होगा, பணத்தினால பொருட்களால தேவனை தரிசிக்க முடியாது. वो पैसा और संपत्ति को रखकर प्रभु को दर्शन नहीं कर सकते அது உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது. और वे जन स्वर्ग राज्य में ले भी नहीं जा सकता। அப்ப பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி என்ன என்று வேதம் சொல்லுகிறது? और स्वर्ग राज्य में ले जाने के लिए क्या है? சுத்த இருதயம். और मन का शुद्ध रहना है। அல்லேலூயா. हालेलुया। சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். और मन में शुद्ध रहने वाला ही प्रभु को दर्शन पा सकते அவர்கள் हैं தான் பரலோகத்திற்கு போக முடியும். और वे ही केवल स्वर्ग राज्य में जा सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம நாமே ஒப்பு கொடுப்போமா? हम ऐसी अर्पण करेंगे தேவாதி தேவனுடைய அந்த மகிமையை காணும்படியாக நம்மளை ஒப்பு கொடுப்போமா? और प्रभु को महिमा को देखने के लिए हम अर्पण அது करेंगे। சொல்லுகிறார், எனக்குள் சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. और दाऊद कहता है कि प्रभु मेरे मन में शुद्ध हृदय को उत्पन्न करो। ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், और वो तो उद्धार पाया हुआ व्यक्ति है தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். और वो परमेश्वर के द्वारा चुन लिया गया அவருடைய है வாழ்க்கையில இழந்துகள் வந்துவிட்டது. और उसका जीवन में ऐसा एक पाप आ गया है। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நமக்கு எச்சரிக்கிறது. वचन हमें भी चेतावनी देता வாழ்க்கையில है கவனம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. और जीवन में एक ऐसा चौकस रहना अवश्य है। எப்பவும் தேவனை முன்வைத்து நாம் நடக்க வேண்டும். हमेशा प्रभु को सामने रखकर चलना है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर हृदय को जांच कर देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த இருதயம் சரியான பாதையில நடக்க வேண்டும். और वो हृदय ठीक मार्गों पर चलना है சரியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். और ठीक से परमेश्वर के सम्मुख में अर्पण करना அந்த है। இருதயம் சரியா இருந்தா தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். और हृदय ठीक से रहेगा तो ही हम आशीष पा सकते हैं। தேவன் இருதயத்தை பார்க்கிறார். हमारा परमेश्वर हृदय को देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் ஆசைதான் கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்று. और वह इस्राएली लोगों को सभी लोगों के मन में एक इच्छा था कि कानान देश में प्रवेश करना ஆனால் है। அவர்களுடைய இருதயம் அடிக்கடி பாவத்திலே போனது. लेकिन उनका हृदय बार-बार वो जो पाप में फिर गए அடிக்கடி இருதயம் கடினப்பட்டது. और उनका हृदय जो है बार-बार हठीले हो गए ஆகையினால் அவர்கள் எல்லாரும் கானானுக்குள் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. और इसी के कारण वे जन सारे जन कानान देश में प्रवेश नहीं कर पाए। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். आज हम भी हमारे हृदय को हम जांच कर देखेंगे। சுத்த இருதயம் நமக்குள் இருக்கிறதா? क्या हमारे हृदय के अंदर शुद्ध है? அந்த இருதயம் அப்படி இருந்தால் நமக்குள் உண்மையான அந்த அன்பு பிறக்கும். अगर हमारे हृदय शुद्ध रहेगा तो हमारे हृदय से प्रेम उत्पन्न होगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த இருதயம் அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தவே வெட்கப்படுத்தாது. और वो प्रेम हमें लज्जित नहीं करेगा। ஆமென். आमीन। தேவாதி தேவன் அன்பாய் இருக்கிறார். और प्रभु का प्रभु प्रेमी है। இன்றைக்கு தேவன் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். आज वो परमेश्वर में अगुवाई करते हैं। ஒரு காலத்துல நம்முடைய இருதயம் பாவத்தில் இருந்தது. और एक समय में हमारा हृदय पाप में था அந்த பாவம் நம்மளை வழிநடத்தி கொண்டிருந்தது. और वो पाप हमें मार्गदर्शन दिखाता था। இன்றைக்கு தேவாதி தேவன் நமக்குள் அவருடைய ஆவியினால் ஊற்றப்பட்டிருக்கிறது. आज वो परमेश्वर का प्रेम हमारे अंदर उंडेला गया है அவருடைய அன்பு நமக்குள் இருப்பதினால और क्योंकि प्रभु का प्रेम हमारे अंदर அந்த है அன்பான தேவன் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். और वो प्रेमी परमेश्वर हमें अगुवाई करते हैं இந்த அன்பான தேவன் நம்மளை எங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்? और वो प्रेमी परमेश्वर हमें किसकी ओर दर्शाते हैं பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போகிறார். और वो स्वर्ग की ओर हमें प्रभु ले चलते हैं। ஆகையினாலே நாம் யோசேப்பை போல, और इसी के कारण हम भी यूसुफ के நம் जैसा, ஆண்டவர் இயேசுவை போல हमारे परमेश्वर यीशु के जैसा, நாம் சத்துருக்களை நேசிக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். हम भी ऐसे हमारे शत्रुओं से प्रेम करने वाले बनेंगे எந்த ஒரு விரோதமும் சண்டையும் பகையும் நமக்கு வேண்டாம். और कोई भी तरह का कड़वा बात विरोधी हमारे अंदर नहीं रहना நம்முடைய है। வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சரி
உண்மைய சுத்தமான அன்பான வார்த்தைகளா இருக்கட்டும். और हमारे मुंह से निकलने वाले बात शुद्ध वचन और मनोहर बात रहना है. யாரையும் வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற வார்த்தை பேசாதீர்கள். और किसी को ऐसा वेदना पहुंचाने वाला बात किसी से आप मत कहिए. எப்பவும் தேவனை துதிக்கிற பிள்ளைகளா இருங்கள். हमेशा प्रभु को स्तुति करने वाले बच्चे बनिए. சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். जो मन के शुद्ध रहते हैं वही परमेश्वर को देखेंगे. நீங்க எத்தனை கோடி கோடி பணங்களை வீடுகளை வாங்கி வைத்திருந்தாலும் அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. और आपने कितना भी कोटि पैसा संपत्ति को इकट्ठा कर रखेंगे तो वो ऐसे स्वर्ग राज्य में आपको लेने ही नहीं சுத்த இருதயமா இருக்கிற பிள்ளைகள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். और जो शुद्ध मन के रहते हैं वही परमेश्वर को देखेंगे. எல்லாரும் கண்களை மூடுவோம். हम सभी अपने आँख बंद ஆண்டவரை करेंगे. நோக்கி பார்ப்போம். प्रभु की ओर हम देखेंगे. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. हम सभी परमेश्वर को हम देखेंगे. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर ने आपको चुन लिया है. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर आपके हृदय को देखते हैं. மனுஷன் முகத்தை பார்க்கிறார். मनुष्य तो बाहर का रूप देखता है. தேவன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். लेकिन हमारा परमेश्वर हृदय में दृष्टि करते हैं. எல்லாரும் அவருடைய கையில ஒப்பு கொடுப்போம். हम सभी प्रभु के हाथों में सौंपेंगे. அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. पिता आपको स्तुति करते हैं. எனக்குள்ள அந்த சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே. मेरे अंदर वो शुद्ध हृदय को उत्पन्न कीजिए. அந்த இருதயத்துக்குள்ளாய் தேவ அன்பு வரட்டும் ஆண்டவரே. हमारे हृदय के अंदर वो प्रभु का प्रेम आने दो ஒரு प्रभु. உண்மையான அன்புள்ள பிள்ளைகளா நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. हम भी सच्चे हृदय सच्चे मन सच्चे प्रेम उत्पन्न होने के लिए हमें बनाइए. எங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மாத்திரமே வரட்டும் ஆண்டவரே. हमारे मुंह से अच्छा वचन उत्पन्न होना है. யாரையும் துக்கப்படுத்துகிற வார்த்தை நாங்கள் பேச மாட்டோம் ஆண்டவரே. और किसी का मन दुखाने वाला बात हम नहीं करेंगे எங்க प्रभु. இருதயம் எப்பவுமே பரிசுத்தமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. हमारा हृदय हमेशा शुद्ध में रहना है प्रभु. அப்பொழுதுதான் நாங்கள் தேவனை தரிசிக்க முடியும் என்று வேதத்தை பார்த்தோம் ஆண்டவரே. और तभी हम परमेश्वर का दर्शन पाएंगे करके हमने वचन देखा சுத்த है. இருதயம் உள்ளவர்கள் மாத்திரமே பரலோகம் போக முடியும். और शुद्ध मन रहने वाले ही स्वर्ग राज्य में जाएंगे. பணம் காசுகளை சம்பாதித்து விட்டாலும் பரலோகம் போக முடியாது. और पैसे धन संपत्ति को इकट्ठा करेंगे तो स्वर्ग राज्य में नहीं जा पाएंगे. சுத்த இருதயம் உள்ளவர்கள் மாத்திரமே பரலோகத்திற்கு போகிற வழியை உண்டாக்கும். और जो शुद्ध मन रहते हैं वही केवल स्वर्ग राज्य में जा पाएंगे. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. धन्यवाद कहते हैं இந்த प्रभु. சத்திய வார்த்தைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ये सत्य वचन के लिए कोटि कोटि स्तुति हो प्रभु. ஆமென். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க காரணம் அவன் இருதயம் சுத்தமாய் இருந்தது ஆண்டவரே. आपने अब्राहम को आशीष किया इसका कारण क्योंकि उसके मन में शुद्ध था. ஆமென். தாவீதுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தினதால அவன் தேவனுக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். क्योंकि प्रभु आपने दाऊद के हृदय के अंदर आपने शुद्ध विचार शुद्ध और उत्पन्न किया इसी के लिए वो आशीष पाया है. அன்பு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्यारे पिता आपको स्तुति हो प्रभु. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் इस ஆண்டவரே. वचन को सुनने वाले आपके बच्चे आशीष पाना है சுத்த प्रभु. இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் சிருஷ்டிங்க ஆண்டவரே. शुद्ध मन को हर एक बच्चों के मन में आप उत्पन्न कीजिए. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. उनके परिवार को आशीष कीजिए. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. उनके बच्चों को आशीष कीजिए प्रभु. யாராவது வியாதியோடு வேதனையோடு இருந்தா கர்த்தர் சுகம் கொடுங்க ஆண்டவரே. अगर कोई बीमारी के साथ कमजोर में है तो प्रभु आप उन्हें चंगाई को दीजिए. எந்த ஒரு பலவீனங்களை தாக்க கூடாது ஆண்டவரே. कोई भी तरह का कमजोर होने प्रभु हमला नहीं करना है. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. प्रभु परिवार को आप सुरक्षा दीजिए. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே. जिनको काम नहीं प्रभु ने अच्छा काम को दीजिए. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க. जिनको खुद का घर नहीं प्रभु आप उन्हें खुद का घर बना कर கல்யாண दीजिए. காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாண காரியம் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. जिनको शादी का कार्य नहीं प्रभु उनका शादी का कार्य सफल में आने दो. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை கட்டளையிடும் ஆண்டவரே. जिनको बच्चे का भाग्य नहीं प्रभु उन्हें बच्चे का भाग्य दीजिए. ஆண்டவரே, ஏதாவது வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. अगर कोई मन में इस वेदना के साथ दुख के साथ रहेंगे तो प्रभु आप उन्हें समाधान को दीजिए. பிசாசின் பிடிகள் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. अगर शैतान के ऐसे जंजीर में से जकड़े हैं तो प्रभु आप उन्हें छुटकारा दीजिए. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஏதாவது பாவங்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. अगर कोई पाप में से जकड़े हैं तो प्रभु यीशु के नाम से आप उन्हें छुड़ा कर दीजिए. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. हर एक परिवार को आप आशीष कीजिए அவர்கள் प्रभु. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. उनकी सारी जरूरत पूरा होने दो வருகிற परमेश्वर. வாரம் முழுவதும் உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. आने वाले हफ्ता पूरा आपका हाथ रहने दो प्रभु. சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. कलीसिया के लोगों को आप आशीष இந்த कीजिए. வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. इस वीडियो को देखने वाले हर एक को आप आशीष இந்த कीजिए. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. हमारा परमेश्वर बड़े कार्य को कीजिए. உம்முடைய வருகையில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. आपके आगमन में हम सभी उठा लिए जाना है. எல்லாரும் பரலோகத்தில் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. हम सभी स्वर्ग राज्य में मिलना है प्रभु. இந்த உலகத்திற்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. वचन कहता है कि इस दुनिया के बाद और एक दुनिया है करके लिखा है. பாவத்தை விட்டு மனம் திரும்பின பிள்ளைகளுக்கு பரலோக வாசல் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. जो पाप से मन फिरा कर रहते हैं उन लोगों के लिए स्वर्ग राज्य है. இயேசுவின் மூலம் தான் பரலோகம்
கிடைக்கும் என்பதை தேவன் தெளிவாய் சொல்லுகிறது. और वचन कहता है कि यीशु मसीह के द्वारा ही स्वर्ग राज्य है. இயேசுவின் மூலம் இல்லாத யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. यीशु मसीह के बिना हम स्वर्ग राज्य में नहीं जा सकते. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. यीशु आपको धन्यवाद करते हैं. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் சீக்கிரம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. और जो उद्धार नहीं पाए प्रभु उद्धार पाने दो प्रभु. இந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்கப்பா. ये शहर को आशीष कीजिए. மழை காலத்துல மழை பெய்யட்டும் ஆண்டவரே. ये बारिश का मौसम में अच्छा बारिश होना है. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. यीशु के नाम से आशीष कीजिए. கொரோனா வைரஸ்ல இருந்து சீக்கிரம் தேசம் விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே. ये कोरोना वायरस से जल्दी से देश को छुटकारा पाना है. தேசத்துல ஒரு நல்ல நிலைமை ஏற்படட்டும் ஆண்டவரே. देश में अच्छा एक व्यवस्था होने दो प्रभु. சபைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. प्रभु सभा को आशीष कीजिए. சீக்கிரம் சபைகள் திறக்கப்பட்டு ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. जल्दी से कलीसिया ओपन होकर हम सभी आपको आराधना करने के लिए वो दिन आने दो. முற்றிலுங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். पूरी तरह से नम्र करके अर्पण करते ஊழியத்தை हैं. தேவன் ஆசீர்வதிங்க. ये सेवा को आप आशीष कीजिए. ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவடைய வேண்டும் ஆண்டவரே. ये सेवा का सीमा बढ़ने दो प्रभु. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. परमेश्वर बड़े कार्य को कीजिए. ஊழியத்துல காணிக்கை தசம பாகங்களை கொடுத்து தாங்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனப்படுத்தும் ஆண்டவரே. जो ये प्रभु सेवा में जो दान दशम देकर सपोर्ट करते हैं उन्हें आप आशीष कीजिए. அவர்களுடைய வீடுகளுடைய தேவைகள் என்னவோ அது எல்லாம் சந்திச்சு கொடுங்க ஆண்டவரே. उनके घर में जो जरूरत है प्रभु आप उन्हें पूरा करके दीजिए. ஆசீர்வதிங்க சுவாமி. आशीष कीजिए தொடர்ந்து स्वामी. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய கிருபை தயவு தங்கட்டும் ஆண்டவரே. लगातार आपका उपस्थिति अनुग्रह हमारे पर रहने दो. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए துதியான पिता. மகிமைக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता. आमेन. आमेन. हे मेरे मन हे मेरे मन यहोवा को धन्य कर यहोवा को और धन्य जो कर। कुछ मुझ में है और जो कुछ वो मुझ में उसके वो उसके पवित्र नाम के पवित्र नाम धन्य करे. धन्य करे। हे मेरे मन हे मेरे मन यहोवा को धन्य करे यहोवा को धन्य और करे। उसके और उसके किसी कार को किसी कार को ना भूलना. ना भूलना. आमेन. आमेन. ना तुम्हारे कत्र स्तोत्री என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. आमेन. प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्यार, पवित्र आत्मा का सदा सौभाग्य प्रभु यीशु मसीह का आगमन तक और देरो. आमेन. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை மட்டும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். Hallelujah. 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 God bless.